Hello friends, this is Deva4win27. Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம crochet baby romper ஓட part 2 வீடியோ தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. சோ part 1 வீடியோல நம்ம இந்த அளவுக்கு வந்து ஸ்டிட்ச் பண்ணிருந்தோம் இல்லையா, ஒரு 10 rows வந்து கண்டினியூ பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு அந்த ரேம்பரோட ஹைட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து எனக்கு கரெக்டாக 8.25 இன்ச் வருது. ஸோ உங்களுக்கு உங்கள் பேபியோட சைஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம 2 பார்ட்டாக இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃப்ரண்ட் போர்ஷன் தனியாகவும் பேக் போர்ஷனும் தனியாகவும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ ஸ்டிச்சு கவுண்ட் வருதோ அதில் ஆஃப் ஸ்டிச்சு வந்து விட்டுட்டு, அதாவது ஃப்ரண்ட்டுக்கு பாதி ஸ்டிச்சும் பேக்குக்கு பாதி ஸ்டிச்சும் விட்டு 2 கார்னர்லேயும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு டோட்டலாக 100 ஸ்டிச்சஸ் வந்திருந்தது. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு 50 ஸ்டிச்சஸ், அதுக்கப்புறம் பேக்குக்கு 50 ஸ்டிச்சஸ் நான் விட்டுருக்கேன். 2 கார்னர்லேயும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே வந்து நம்ம லாஸ்ட்டாக முடிக்கும்பொழுது ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேக் போர்ஷன் ஸ்டிச் பண்ணலாம். அதே போல் தான் ஃப்ரண்ட்டும் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ண போகிறோம், ஸ்டிச்சஸை வந்து கம்மி பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரேம்பரோட பர்ஃபெக்ட் ஷேப் வரும். அதுக்காக ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. த்ரெட் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அந்த செயின் போட்டு அட்டாச் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சில் இருந்தே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 5 டிக்ரீஸ் பண்ண போகிறோம். டிக்ரீஸ் டபுள் க்ரோஷே, இல்லைனா டபுள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ yarn over பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி 2 லூப் மட்டும் வெளியில் எடுங்க. அதுக்கு அடுத்து yarn over பண்ணி அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 லூப், அதுக்கப்புறம் இருக்க 3 லூப்பில் வெளியில் எடுக்கணும். ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு yarn over பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்தோன்னா 3 லூப் இருக்கும், அதில் 2 லூப்பில் மட்டும் வெளியில் எடுக்கணும். அகெயின் இன்னொரு வாட்டி yarn over பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி 2 லூப்பில் எடுத்துகிட்டு அடுத்து லாஸ்ட்டாக இருக்க 3 லூப்பில் எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து டபுள் க்ரோஷே டிக்ரீஸ் ஸ்டிச்சு, இல்லைனா டபுள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். அதாவது 2 ஸ்டிச்சை ஒரே ஸ்டிச்சாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம டோட்டலாக 5 டைம்ஸ் பண்ணணும். 5 டபுள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த த்ரெட்டையும் நான் அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ டோட்டலாக நம்ம 5 டிக்ரீஸ் பண்ணியாச்சு. அடுத்து இருக்க எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே பண்ணிகிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கார்னர் வர வரைக்கும் நார்மலாக ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுகிட்டே வாங்க. ஸோ ரைட் சைடு நம்ம எத்தனை டிக்ரீஸ் பண்ணுறோமோ அதே போல் தான் லெஃப்ட் சைடும் நம்ம அதே டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம 5 டிக்ரீஸ் பண்ணோம் இல்லையா, அதே போல் இந்த பக்கமும் லெஃப்ட் சைடும் நம்ம வந்து 5 டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு 10 ஸ்டிச்சு கவுண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு மார்க் இருக்குது இல்லையா, அது வர வரைக்கும் நம்ம நார்மலாக ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாக வந்து டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து இந்த மார்க் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வர வரைக்கும் நம்ம 5 டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஒன்று, 2, 3, 4, 5 டிக்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோ பண்ண போகிறோம். ஒரு செயின் போட்டுட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த ரவுண்டில் நம்ம இந்த 2 கார்னர்லேயும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 டிக்ரீஸ் பண்ண போகிறோம்.
இப்போ போன ரவுண்டில் 5 டிக்ரீஸ் பண்ணோம் இல்லையா, இந்த ரவுண்டில் வந்து 3 டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்று, ரெண்டு, மூணு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 3 டிக்ரீஸ் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ அந்த எண்ட்லேயும் லெஃப்ட் சைடும் வந்து நம்ம 3 டிக்ரீஸ் பண்ணணும். அதுக்கு 6 ஸ்டிச்சை மட்டும் விட்டுட்டு இன்பிட்வீனில் இருக்க எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு வாங்க. ஸோ இந்த பேக் பார்ட் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அதே போல் தான் ஃப்ரண்ட் பார்ட்டும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு பார்ட் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். இதே போல் தான் நம்ம ஃப்ரண்ட்டையும் ஸ்டிச் பண்ணணும். இப்போ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக 3 டிக்ரீஸும் நான் பண்ணியிருக்கேன். அடுத்த ரோவுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு டர்ன் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டில் நம்ம 2 டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ போன ரவுண்டில் 3 டிக்ரீஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, இப்போ 2 டிக்ரீஸ். ஒன்று, ரெண்டு. அடுத்து இருக்க எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே. லாஸ்ட்டாக அகைன் 2 டிக்ரீஸ். ஸோ இது ஃபுல்லாக டபுள் க்ரோஷே போட்டுட்டு லாஸ்ட்டாக முடிக்கும் பொழுது 2 டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு செயின் போட்டுட்டு திருப்பிக்கலாம். இந்த ரவுண்டில் இருந்து நம்ம ஒரு டிக்ரீஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம். 2 கார்னர்லேயும் ஒரு டிக்ரீஸ், இன்பிட்வீனில் எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே. ஒரு டிக்ரீஸ், அடுத்த ஸ்டிச்சிலேருந்து ஒரு டபுள் க்ரோஷேவை போட்டுகிட்டே வாங்க. லாஸ்ட்டில் வந்து ஒரு டிக்ரீஸ். ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதே தான் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். எது வரைக்கும் அப்படின்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு 14 ஸ்டிச்சில் வரணும். 14 ஸ்டிச் மட்டும் இருக்கிற மாதிரி வரணும். அந்த அளவு வர வரைக்கும் நீங்கள் இதே கண்டினியூ பண்ணணும். அதாவது 2 கார்னரில் ஒரு டிக்ரீஸ், நடுவுலலாம் வந்து ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வரணும். லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்பொழுது எனக்கு 14 ஸ்டிச்சஸ் இருக்குது. அதாவது 2 கார்னர்லேயும் 2 டிக்ரீஸ், நடுவில் வந்து 12 ஸ்டிச்சஸ். ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கூட ஹைட் வேணும், லென்த்தாக வேணும்னா இன்னும் 2 ரோ கூட நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த சைஸ் போதுன்றதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து த்ரெட்டை நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டாக முடிக்கும் பொழுது ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இதே போல் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஸ்டிச் பண்ணணும். பட் ஃப்ரண்ட் பார்ட்டில் என்ன அப்படின்னா ஒரு 3 ரோக்கு முன்னாடி மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ டோட்டலாக ஒரு 10 ரோ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் டிக்ரீஸ் ரவுண்டு அப்படின்னா அதில் 7 ரவுண்டு மட்டும் ஃப்ரண்ட்டில் ஸ்டிச் பண்ணால் போதும். ஸோ எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட், அதாவது பேக்குக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதுக்கு பக்கத்து ஸ்டிச்சிலேருந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அது எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு ரோவுக்கு வந்து 5 டிக்ரீஸ், அடுத்த ரோவுக்கு 3 டிக்ரீஸ், அடுத்த ரோவுக்கு 2 டிக்ரீஸ், அதுக்கு அடுத்து வர எல்லா ரோவுக்கும் ஒரு டிக்ரீஸ். ஸோ லாஸ்ட்டாக இந்த 3 ரோ மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணி பட்டன் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பேக்கில் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் போதும். ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் அதை விட சின்னதாக இருக்கணும். அதுக்காக 3 ரோ வந்து லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ண வேண்டாம். மற்றது எல்லாமே அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். இங்கே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லையா, கேப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்.
ஸோ இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஒரு 3 ரோ மட்டும் விட்டுடுங்க தைக்காமல். ஏன்னா நம்ம ஃபோல்டு பண்ணி பட்டன் ஸ்டிச் பண்ணும்பொழுது அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இங்கே விட்டுருங்க. த்ரெட்டு வந்து கட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இந்த லெக் போர்ஷன் இருக்குது இல்லையா, இங்கே நம்ம 2 கார்னர்லேயும் டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் அன்ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது ஈவனாக கொண்டு வரதுக்கு நம்ம இங்கே வந்து சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த பக்கத்தில் இருந்து அப்படி ஓவராலாக ஃபுல்லாக வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வர போகிறோம். அதுக்காக த்ரெட்டிங் வந்து கட் பண்ண வேண்டாம். ஒரு செயின் மட்டும் போட்டுட்டு, ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஈவனாக இந்த சைடு எவ்வளோ ஸ்டிச் போடுறீங்களோ அதே மாதிரி தான் அந்த சைடும் போடணும். சிங்கிள் க்ரோஷே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இங்கேருந்து இது ஃபுல்லாக அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த சைடு அப்படி ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிவிட்டு வர போகிறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈவனாக இருக்கும். அதுக்காக ஸோ இதே போல் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. 2 சைடும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செயின் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட்டு வந்து கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வெறும் பட்டன் மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ட்ரெஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த எக்ஸஸியான்லாம் உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம பட்டன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பட்டன் வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் தான் ஸ்டிச் பண்ணணும். பேக்கில் வந்து நம்ம ஸ்டிச்சுக்கு நடுவில் இருக்க டபுள் க்ரோஷே தானே போட்டிருக்கோம். ஸோ ஸ்டிச்சுக்கு நடுவில் இருக்க கேப்பே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த பட்டன் வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 3 பட்டன் ஸ்டிச் பண்ண போகிறேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் தான் பட்டன் ஸ்டிச் பண்ணணும். அதே போல் பேக்லேயும் ஒரு பட்டன், இந்த ஓப்பன் இருக்குது இல்லையா, ஓப்பன் இருக்க இடத்துலையும் நீங்கள் வந்து பட்டன் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு ஸ்லீவ் வேணும், ஃபுல் ஸ்லீவ், ஆஃப் ஸ்லீவ் வேணும்னா கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இப்படி ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் வேணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பக்கமும் லெக் போர்ஷனுக்கு இப்படி வந்துடும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.